நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவர்கள் மீது நீங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னென்ன? பொதுவாக இந்த சங்கம்ங்கிறத பார்த்தீங்கன்னா இவங்க பண்ற தப்புக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் மாதிரி வச்சுக்கிறாங்க. தன்னை யாரும் கேள்வி கேட்டக்கூடாது, தான் ஒரு குழுவா இருந்தால் தன்னை யாரும் கேட்கக்கூடாதுங்கிறக்க ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுக்கிறாங்க. மெயினாக பண்றது மது அருந்துதல், இது பெரிய முக்கியமான குற்றச்சாட்டு. இரண்டாவது பெண்களை வந்து டீஸ் பண்றது, பெண்களை கவரன்ற பேர்ல அது அளவுக்கு அதிகமாக போய் டீஸ் பண்றது. நாங்கள் சங்கம் ஆரம்பிக்கிறது வந்து கிண்டல் பண்ணுறதுக்கும் இல்லை, வெளியிலேருந்து யாரும் வந்து கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு தான் சங்கம் ஆரம்பிக்கிறது. அதாவது நான் கிண்டல் பண்ணிக்கலாம், ஆனால் அடுத்தவங்க கிண்டல் பண்ணக்கூடாது. பெண்களை கவர முயற்சிக்கிறது தப்பே கிடையாது, அது வந்து இயற்கை. நானும் அந்த வயசை கடந்து வந்தவன் தான். ஆனால் நீங்கள் அந்த கவர் வர்றதுக்கு செய்கின்ற முயற்சிகள் இருக்கு இல்லையா, அதை தான் தப்பு சொல்கிறேன் நான். இந்த சங்கம் மூலமாக நீங்கள் வந்து ஒரு மாசாக போய் நின்றுட்டு அரட்டை அடிக்கிறது, அந்த பொண்ணு முன்னாடி போய் டீஸ் பண்ணுறது, பாட்டு படிக்கிறது, இது வந்து ஒரு அநாகாரியமான செயல். ஒரு பெண்ணை பெற்றவங்கிறதுல நான் இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு மாமா மகன் இருக்குன்னா திருவிழானா பார்க்கணுன்ற அது எங்களை இது பண்ண உரிமையோட இது என்ன சொல்கிறேன் சார், மாமா மக அதோட தான் சார் நிற்போம். அந்த எல்லைக்கு மேலே தாண்ட மாட்டேன் சார். எந்த ஊரில் சார் பொம்பளை அப்படியே கையை பிடிச்சி சார்? அதாவது மாமா மகள் சார் எப்படி சார் நீங்கள் சொல்லலாம்? அதாவது உங்கள் அத்தை பொண்ணை உங்கள் தங்கச்சி எதுவுமே செய்ய மாட்டீங்க, உங்கள் சர்க்கிளை விட்டு வெளியே இருக்கா இல்லையா, அவங்க கிட்ட எல்லா வம்பும் பண்ணுவோம். அது உண்மையா இல்லையா? நடந்திருக்கலாம். வேற கம்ப்ளைண்ட்? அடுத்த ஊருக்காரங்க ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு போகிற வழியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை வந்துடும், உடனே நம்ம இருக்கோம், நம்ம போய் ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெரியவங்க இருக்காங்க சொல்லி இந்த மாதிரி அந்த ஊரில் இருந்து ஒரு பிரச்சனையை சந்திச்சிட்டோம், தெரியாத நம்ம போயிட்டோம், இல்லை தெரிஞ்சே செஞ்சிட்டோம், இது நீங்கள் வந்து பேசி முடிச்சு கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு வந்திருந்தாங்கன்னா அப்பவே சால்வ் ஆயிரும். இல்லை நம்ம பார்த்துக்கலாம்டா உடம்பு அவன் பிரச்சனை பண்ணா நம்மளுக்கு பண்ணுவோம், இதுக்கு ஒரு நேரத்தை காத்துக்கிட்டு இருப்போம். அதாவது பெரியவர்கள்ட்ட சொல்லி சமாதானமாக போவதை விட்டுட்டு அவன் கை வச்சானா திரும்ப உடனே கை வச்சு 2 ஊருக்கு இடையில பிரச்சனை வந்ததுங்கிறார். இதுக்கு பதில்? சார் சமாதானமாக போக வேண்டிய பிரச்சனை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நாங்கள் சமாதானம் போகணும் அப்படின்னு போய் ஊர் பெரியவங்க கிட்ட சொல்லலான்னு போனாவே இவன் சின்ன பசங்கப்பா, இவனுக்கு தப்பு பண்ணியிருப்பானுங்கப்பா, எங்கள் மேலே தப்பே இருந்திருக்காது, ஆனால் அவங்க சொல்கிற முதல் வார்த்தை என்னன்னா இவனுக்கு பண்ணியிருப்பானுங்கப்பா, இவனுக்கு இப்படி தான்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் மறுபடியும் நாங்கள் எப்படி சார் அவங்கள நம்பி போக முடியும்? இதுக்கு என்ன சொல்றீங்க? தவறு பண்ணியிருப்பாங்கன்னா இன்னைக்கு வந்து உங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து ஒரு முற்போக்கு சிந்தனையாக இருக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இதே போல் ஒரு சார் சொன்ன போகிற ஒரு வாக்கியா வரப்போ ஒரு மரம் நடுறது அப்படின்னு ஒரு ஆக்கப்பூர்வமான இதில் நீங்கள் சிந்திக்கிறதே கிடையாது. நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் இந்த போல் கலாச்சாரத்தில் போகிற விட்டு தான் உங்களை அவங்க வந்து செஞ்சுருப்பீங்க. ஏன்னா இன்றைக்கி சூழ்நிலை இதைத்தான் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அதனால தான் இது என்ன 90% அதான் செய்கிறீங்க, அதனால அப்படி ஒரு கான்செப்ட் உங்களுக்கு மேலே வருது. இதுதான் உண்மை. வேற என்ன குற்றச்சாட்டுகள் வரும்? இது இவங்கள ஊரில் இவங்க இந்த மாதிரி அட்டூழியம் பண்ணுற ஆளுக்கு இருக்க ஊரில் இந்த அமைதிப்படை சொன்ன பேர், அந்த அமைதிப்படை கண்டிப்பாக இருக்க முடியாது. எனக்கு ஊரில் என்ன பேர் தெரியுமா? சோனி. ஏன்னா வீட்டில் அமைதியாக உட்காந்துருப்பேன், இவனுங்கெல்லாம் கபடி அது இதுன்னு அடிச்சு பிடிச்சி விளையாடிட்டு இருப்பான். வீட்டில் சும்மா கூட இருக்க முடியாது, நல்ல பையனாக கூட இருக்க முடியாது. இந்த மாதிரி டீம் ஃபார்ம் பண்ணுறதுனால வீட்டில் அமைதியாக ஒரு மனுஷன் இருக்க முடியாது. ஓகே, அமைதியான பையனை நீ வா அப்படின்னு டிஸ்டர்ப். எனக்கு உண்மையாக மூளை வளர்ச்சி இல்லைன்னு சொல்லி விட்டானு. இவனு மூளை வளர்ச்சியே இல்லை, இந்த பையன் எப்போ பார்த்தாலும் அமைதியாக சோம்பலாக உட்காந்துட்டு இருக்கான், இவனுக்கு மூளை வளர்ச்சி இல்லை, விளையாட வர மாட்டான், இப்படியெல்லாம் சொல்லி விட்டானு. இது பெரிய குற்றச்சாட்டு. ஏன்னா இது நடக்குது. என்ன எதுலையும் சேர்ந்துக்க மாட்டேங்கன்னா நான் ஒதுக்கி வைக்கிறது. உங்களை மாதிரி எல்லாரும் வாடான எழுத்தோன்னு நெஞ்சு தூக்கிட்டு போயிட முடியாது. சில பேர் இயல்பாகவே அமைதியாக இருக்கலாம், இல்லை அடிப்படையிலேயே அமைதியான குணம் கொண்டவராக இருக்கலாம். அப்போ அவனை நீ உள்ள வா, வரலன்னா அவனை சோனிங்கிறது ஏன்? அமைதி என்பதே வந்து பல விஷயங்களை வந்து மனசுக்குள்ளே கிரியேட் பண்ணும். அமைதியாக தனியாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஹியூமன் யார் தனியாக இருந்தாலும் நிறைய சிந்திக்க தோணும், அது தவறான விஷயங்கள் கூட தோணும். அந்த மாதிரி என்னுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற என்னுடைய நண்பர்கள் அவங்களாம் இருக்கக்கூடாது. ஒரு குழுவாக ஒரு விளையாட்டாக வந்தாவே எங்களுக்கு உண்டான அந்த நல்ல ஒரு ஹேபிட், நிறைய ஒரு பழக்கம், ஒரு குழுவினுடைய அந்த ஒரு ஒத்துழைப்பு தன்மை, விட்டு கொடுத்தல், அதெல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு முறைக்காக கூட நாங்கள் அவங்கள வந்து கேலியாக கிண்டல் பண்ணுறது, ஜாலியாக அப்படி கூப்பிடுவோம். ஓகே, இந்த சங்கங்கிறது வந்து ஒரு அமைப்பு அப்படிங்கிற ஒரு இதில் போய்ட்டுருக்கு. அப்படிங்கப்போ இதில் வந்து எல்லாருமே ஆக்டிவாக இருக்கணும். ஒன்றுக்கும் இல்லாதவனை கூட்டி போய் சங்கத்தில் வச்சு என்ன பண்ண அப்படிங்கப்போ அவங்கள சங்கத்தில் இது பண்ணுறது கிடையாது. நீங்கள் என்ன கேட்டகரி வச்சுருக்கீங்க அதுக்கு? உங்கள் சங்கத்தில் ஆக்டிவானா என்ன கேட்டகரி இருக்காது? நாங்கள் இப்படி இருந்தால் தான் இதில் இப்போ இந்த என்ன குவாலிஃபிகேஷன் உங்கள் சங்கத்துக்கு? அதாவது வெத்து பயல்கள்லாம் உங்கள் சங்கம், வெட்டி பயல்கள், ஊரில் உதவாக்கரைங்க உங்களுக்கு வச்சுருக்க. நீங்களே சொன்னீங்க பார்த்தியா, உதவாக்கரை எல்லாம் நீங்கள் தான். அதனால் வந்து உங்கள் கூட போய் நான் எப்படி உங்க கூட அவர்கிட்ட கொடுங்க தம்பி, அவருக்கு என்ன ஒரு இது இருக்குது உங்க கூட வர்றதுக்கு? நாங்கள் இப்போ உங்ககிட்ட ஏதோ ஒன்று ஸ்பெஷலாக இருந்தால் நான் உங்களை தேடி வருவேன். உங்களுக்கு ஊரில் கிடைக்கிற பேரே உதவாக்கரை, ஒன்றும் ஏகப்பட்ட பேர் இப்படி சொல்றவங்களாம் வந்து சங்கத்தில் வந்து ஜாயின் பண்ண முடியாது. இவனா அவங்கெல்லாம் வந்து அமைதியாக எதுக்கு ஒதுக்கணும்னா அவங்க ஏதாச்சும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிங்கப்போ எங்களை செயல்பட முடியாது. சங்கத்தால் சங்கத்துக்கு வந்து செயல்பாடு வேணும். செயல்பாடு இல்லைன்னா அவங்கள வந்து சேர்க்க முடியாது. எல்லாம் அதை செய்யாத, எல்லாம் இதை செய்யாத அப்படின்னு இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தா சங்கம் எப்படி செயல்படும்? இல்லை வேணாம் நீ அதை செய்யாத இதை செய்யாத, அவ பெரிய சத்தம் போட பேசாம அப்படின்னு பேர் எப்படி சங்கம் செயல்படும்? இல்லை அந்த மாதிரி சொல்றாங்க. ஒதுக்கிறது உண்மைதான்.
நான் வரல உன் சங்கத்துக்கு வரல, நான் அமைதியா இருக்கேன், என்ன விட்டுரு. வராதவனுக்கு ஏன் ஒரு முத்திரை குத்துறீங்க? இது சோனி, இது உதவாது, மூளை வளர்ச்சி இல்ல, அது பேசாம இருக்கணும். நடக்க அவங்க ஒரு தனி முடியாது, சங்கம் ஓட இருக்காங்க முடியாது. சார். இந்த மாதிரி சங்கத்துல ஒதுக்கப்பட்டோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓதுவார் சங்கம் இருக்கு அவங்களுக்கு பேரு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சங்கம் என்னென்ன செய்தோ அதை பூரா இந்த ஊர்ல உள்ள பெரிய ஆள் கிட்ட அவங்க வீட்டாள் கிட்ட சொல்லிடுது, ஏக்கா அவங்க பையன் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கான், இந்த மாதிரி நைஸா ஓதிட்டு போயிருது. அவங்க வேலை இது. அவங்க சங்கத்தையும் சேர மாட்டாங்க, இல்ல அமைதியாவா இருக்கணும். இவங்க அப்புறம் இந்த ஓதுவார் சங்கமா மாறிடுவாங்க. இப்படி நிறைய பேர் இருக்காங்க. உங்க எல்லாரும் தொட்டு சொல்லுங்க. எவ்வளோ நல்ல விஷயம், நாங்கள் நல்ல விஷயத்துக்கு தான் ஒருத்தனை கூப்பிட்றேன்னு சொல்றது வந்து சும்மா ஃபார்மாலிட்டிக்கு சொல்லாதீங்க, ஓப்பனாக சொல்லுங்க. ஏன்னா நான் அந்த பேக் போன்லேருந்து வந்தவன். நான் ஒரு வில்லேஜில் அடிப்படையாக ஒரு என்னோட நேட்டி வந்து ஒரு குக்கிராமம். அந்த குக்கிராமத்தில் என்னோட மன வேதனை தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். என்னை வந்து ஒதுக்குறாங்க. அதாவது நான் எனக்கு விளையாட தகுதி இல்லை, எனக்கு கபடி பிடிக்காதுப்பா. நான் அப்போ ஒல்லியாக இருப்பேன், ஒருத்தன் காலை பிடிச்சினா வெட்டி வச்சனா மூஞ்சி போயிடும். எனக்கு பிடிக்கல, கபடி பிடிக்கல. நீ எகிரி குதிக்க சொல்ற, என்னால் எகிரி குதிக்க முடியாது, நான் அமைதியாக இருக்கேன், என்ன விட்டுன்றேன். அந்த சங்கத்தில் இப்போ நீ சொன்ன பார்த்தியா, சங்கத்தில் சேரலன்றதுக்காக என்ன டீஸ் பண்ணுறது. அவருக்கெல்லாம் ஓதுவார் சங்கம், இவரெல்லாம் இன்னும் அறிவாளி மாதிரியும், நாங்கள் இன்னும் முட்டாள் மாதிரியும், நீங்கள்லாம் இன்னும் பெரிய ஜீனியஸ் அது இல்லை மேட்ரிங்க. உனக்கு உடம்பு பலம் இருக்குது, எனக்கு ஏதோ மூலப்பலம், சத்தியம் மூலப்பலம் இல்லைன்னா கூட வச்சுக்க, எனக்கு பிடிச்சதை நான் செஞ்சுட்டு போகிறேன். தட்ஸ் ஆல். அதுக்கு எதுக்கு நீங்கள் எங்களை ஏன் வற்புறுத்துறீங்க? ஏன் இல்லை சண்டைக்கு வரீங்க? அதுக்கு தான் சொல்லுது, நீங்கள் அப்படியே இருந்துருங்க தான் சொல்கிறோம். அதுக்கு தான் சங்கத்தில் வேண்டாங்கிறோம். அப்படி இருந்துருங்க. ஏன்னா செயல்பாட்டில் 1-2 வந்து நம்ம விளக்க வேண்டியிருக்கும். அந்த 1-2க்காக மொத்தத்திலே சங்கத்தை நான் குறை சொல்ல முடியல. வேற என்ன பண்றாங்க? இந்த அமைதியா இருக்கிறவங்களுடைய சிக்கல் என்ன? பிரச்சனை எதுவும் நடக்காத வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. நாம ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிட்டேன்னு வச்சுக்கேன், அப்ப வேணும்னே நம்ம வீட்டு முன்னாடி நடந்து போவான். அப்ப நம்மளால என்ன பண்ணுவாரு, நம்ம அப்பா அம்மா பாரு எவ்வளவு அழகான புள்ள அமைதியா நடந்து போகுது, நீயே இருக்கியே. அப்பதான் நமக்கு கோவம் வருமே அவர் மேல. இவ்வளவு நேரம் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருந்தா இப்ப யாரையும் இவனை வர சொன்னது அப்படின்ற. வேற என்ன பண்றாங்க சார்? இப்போ அந்த அமைதியாக இருக்க பசங்கள்லாம் நாங்கள் ஏதோ பிரச்சனை மாட்டும் போது அவங்க வந்து இப்போ ஊரில் ஏதோ ஒரு என்கொயரி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஏதோ பெரிய கருத்து சொல்லி அதில் பெரிய ஆள் ஆகிக்கிறது, எங்களை அசிங்கப்படுத்தி அதில் ஒரு பெரிய ஆள். ஓஹோ, கடைசியில் நல்லவங்கிறது சொல்லி வேற சார். பொதுவாக கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊமை ஊரை கெடுக்கும், பெருச்சாலி வீட்டை கெடுக்கும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி கேஸ் அந்த கேஸ் இல்லை. இந்த மாதிரி அமைதியாக இருக்கும் என்ன பெருசாக ஊரில் நான் என்ன இது அணுகுண்டா தயாரிச்சிருக்கேன் வீட்டில். நானும் அமைதியாக உட்காந்து விளையாடிட்டு, உனக்கு கபடி பிடிக்கும், நான் பாண்டி ஓப்பனாக சொல்கிறேன், நான் ஒரு ஓப்பனாக சொல்கிறேன், பாண்டி விளையாடுறது ஆம்பளைங்க விளையாட்டு, எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கியா, நான் விளையாடுறேன். ஆனால் கபடி விளையாடுறது தான் ஆம்பளை, கபடி விளையாடுறது தான் ஊரில் சிங்கம், நாங்கள்லாம் என்ன அப்போ எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் விளையாடுறேன். நீங்க பாண்டி விளையாடக்கூடிய ஒரு திறமை உள்ள நீங்க ஏன் கபடி விளையாட வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இது பாண்டி விளையாடுவாராம், கபடி விளையாட வர மாட்டாரா பாஸ்? இது வந்து உடம்பு சம்பந்தமானது, எனக்கு பிசிக்கலா இல்ல, எனக்கு ஐடியா இல்ல, என்னால ஒருத்தர் பிடிக்க முடியாது. பிசிக்கல் வராது, பிறந்த குழந்தை பிசிக்கல் வராது, நம்ம பிசிக்கல் உருவாக்கணும். எனக்கு கபடி விளையாடுறது கோலங்க குடிச்சு செஞ்சு குடிச்சு சேத்துல உடம்பு நம்ம உடம்பு என்ன சொல்ல கூடாது. எனக்கு அவசியம் இல்ல. இன்னைக்கு நான் நல்லா பில்டப் தான் இருக்கேன். இந்த இவ்வளவு திறமையா பேசுறீங்க. இன்னைக்கு ஜிம்க்குலாம் போறேன், இன்னைக்கு கிலோ இருக்கேன், நல்லா தான் இருக்கேன். என்ன பெருசா கிழிச்சிட்டு நல்லா இருக்கீங்களா? அந்த நல்லா இருக்கு முன்னாடி சொல்லுங்க. வேண்டாம் கெடுக்காதீங்க. அந்த மாதிரி நான் எதுக்காக சொல்றேன்னா, அந்த இன்சிடென்ட் கபடி விளையாட கூப்பிடுறது ஒருத்தர் உங்க சமுதாயம் கொலை செஞ்சிருக்கு, உங்க சமுதாயம் கொலை செய்திருக்கிறது, தற்கொலைக்கு தூண்டி இருக்கு. தற்கொலைக்கு தூண்டுறதே கொலை. நானும் என்ன மாதிரி இந்த ஒரு என் கூட படிச்ச நண்பன், அவன் ரொம்ப அமைதியா, கொஞ்சம் சில நேரங்களில் அவனுக்கு என்னன்னா ஒரு மாதிரி அந்த லேடிஸ் கேரக்டர் கொஞ்சம் இருக்கும். அவன் அதனாலவே மேக்ஸிமம் நான் அவன் கூடவே இருப்பேன். அவன் ரொம்ப அமைதியாக இருப்பான், லேடிஸ் கேரக்டர் இருக்கும். ஸோ அவன் என்ன பண்ணுறது, இந்த சமுதாயம் வேறு மாதிரி பார்த்து நடுத்தரில் எங்களுக்கு முக்கு ஒன்று இருக்கும். இந்த முக்குக்கு லீடர் நீங்கள் தான். அங்கே என்ன சாதாரணமாலாம் வர முடியாது, உங்கள் டீம் சேர்ந்தவங்க தான் உட்கார முடியும். 3 முக்கில் அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி எங்கள் ஊரில் போய் இன்னமும் தண்ணி கொண்டு வரணும். கொஞ்சம் தூரம் ஒரு 1/2 கிலோமீட்டர் போய் தண்ணி கொண்டு வரணும். அப்போ நான் சொல்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு 10 years பேக். ஸோ தண்ணி கொண்டு வரணும், அந்த மாதிரி வேலைலாம் செய்யணும். அப்படி போகும்போது பொம்பளை பசங்க இல்லாத வீட்டில் அம்மா உட முடியாதவங்க யார் கொண்டு வருவா தண்ணி? அந்த பையன் தான் கொண்டு வரணும். அந்த பையனை நீங்கள் பார்த்த அந்த நீங்கள் அவங்கள இன்டியூஸ் பண்ணீங்க. நீங்கள் இது எதுக்கும் வர மாட்டான், எதுக்கும் சேர மாட்டான், சொம்ப பைய, சோனி, புட்டான், நீங்கள் வச்ச பேர் எல்லாம் அவனுக்குள்ள. அப்போ அது வந்து ஒரு இம்மேச்சூரி ஏஜ்பா. அப்போ வந்து அவனுக்கு எதுவுமே தெரியல. சே இப்படி கலாய்க்கிறாங்களே, அவன் அவமானத்தால் அவன் ஏதோ ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு சின்ன நீ ஹர்ட் பண்ணது எல்லாமே அவனை தூண்டி இருக்காது. அது மட்டுமே காரணம் நான் சொல்லலை, அது தூண்டி இருக்கு. ஃபியூச்சரில் தெரிய வரும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி வேலை இல்லாத ஆட்கள் செஞ்சு ஒரு அம்மாவுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறது ஒரு தப்பா? அந்த அவனுடைய இயல்பு ஒயிட் நேச்சர், அது ஒன்றும் பண்ண முடியாது. என்னாச்சு அந்த பையனுக்கு? அந்த பையன் வந்து வேற ஒரு சூழ்நிலை வளரும் போது இப்படியே போக சட்டன் பீரியட்ல இதுவே அவன் மனசுக்குள்ள ஹேட் ஆயிடுச்சு. எல்லாரும் நம்ம கலாய்க்கிறாங்க. ஒரு காலேஜ் ஏஜ் வரும்போது கூட அவனுக்கு அந்த மைண்ட் செட் அப்படியே இன்னும் ஒரு 10 பேர் அங்கே அந்த ஊரில் இருந்தவங்க வெளியில் வரும்போது காலேஜில் உங்கள் குரூப் தான் காலேஜில் இருந்தவங்க டீச் இப்படியே போக ஒரு சட்டன் பீரியடுக்கு அப்புறம் வந்து சூசைட் பண்ணிக்கணும். இதுக்கு யார் காரணம்? யாரை சொல்றது? நீங்க மட்டுமே அதெல்லாம் சொல்ல, நீங்களும் ஒரு காரணம். ஆக்சுவலாக நீங்கள் எல்லாருமே உங்கள் குரூப்பில் ஆண்தனம், வீரம், வாடா சண்டைக்கு, மல்லுக்கு போகிறது அப்படின்னு ஒன்று முன் வைக்கிறீங்க, ரைட்டா? எல்லாரும் இயல்பில் அப்படி கிடையாது, ரைட்டு தானே? நீங்களே தான் சொல்றீங்க. ஏன்னா உங்கள் சங்கம் எல்லாத்துக்கும் ஒரு ஆண்தனம் தான் வச்சுருக்கீங்க.
உங்கள் ஃபோட்டோவில் தொடங்கி உங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு ஆண்தனம் வீரம் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டியை காட்ட தான் பார்க்குறீங்க. அதுக்கு தான் உங்கள் பேர்லாம் அப்படி இருக்குது. சிங்கத்தை தடவி கொடுக்குறது, புளியை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து எல்லா ரீசனுக்கு பின்னாலே அதுதான் இருக்குது. அப்போ அதற்கு ஒவ்வாத, அதற்கு செட் ஆகாத ஒருத்தனை வேறொரு ஆள் போல பிரகடனப்படுத்த பார்க்கறது அவனை ஹர்ட் பண்ணுதுங்கிறத நீங்கள் உணர்ந்திருக்கீங்களா இல்லையா? அதை உணர்ந்திருக்கீங்களா இல்லையா? அந்த கருத்து வந்து நான் வந்து ஏற்றுக்கிறது தான் ஆகணும் சார். ஓகே, குட் குட் குட்.